சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டத்தில் அதிரடி மாற்றங்கள். முக்கிய தகவல்கள் இதோ. சவுதி அரேபியாவின் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தொழிலாளர் சந்தையை மேம்படுத்தும் நோக்கில் புதிய சட்ட திருத்தங்களை செயல்படுத்தியுள்ளது. இதில் தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள்: அனைத்து தொழிலாளர் ஒப்பந்தங்களும் மின்னணு முறையில் பதிவு செய்யப்பட வேண்டும். தவறினால் ஒரு தொழிலாளிக்கு 1000 சவுதி ரியால் அபராதம் விதிக்கப்படும். 50க்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்ட நிறுவனங்கள் ஆண்டுதோறும் குறைந்தது 12% சவுதி பணியாளர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்க வேண்டும். மகப்பேறு விடுப்பு 12 வாரங்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. தந்தைக்கான விடுப்பு 3 நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சகோதரர் அல்லது சகோதரி மறைவிற்கு 3 நாட்கள் துக்க விடுப்பு வழங்கப்பட வேண்டும். அதிகபட்சமாக 180 நாட்கள் வரை சோதனை காலம் நீட்டிக்கப்படலாம். பணியாளர் விலகல் கடிதம் கொடுத்த 30 நாட்களுக்குள் நிறுவனம் பதிலளிக்க வேண்டும். தவறினால் அது தானாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்படும். சரியான பணி அனுமதி இன்றி வெளிநாட்டு பணியாளர்களை நியமித்தால் 10,000 சவுதி ரியால் அபராதம். பணியாளரின் பாஸ்போர்ட் அல்லது இகாமாவை நிறுவனம் வைத்திருந்தால் ஒரு பணியாளருக்கு 3,000 சவுதி ரியால் அபராதம். தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் வெளிப்படையான பணிச்சூழலை உருவாக்கவும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன.